சேரன் சந்தா ஜோடியா இருக்கலாம் பிடிக்கும்போது இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இங்க சோழனுக்கு உண்மை தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போவே நான் வீட்ல போய் சொல்றேன். அதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் அ பாண்டி, பல்லவன், நிலா எல்லார்கிட்டயும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அண்ணன் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. என்ன காரணங்க? என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமா கேட்குறாங்க. அதாவது அனீஷ் இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சிய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி அனீஸ் கேட்டிருப்பாங்க போலுக்க. அதனால தான் சந்தாவ பிடிச்சு போயி அண்ணன் ஒரே சந்தோஷத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. உடனே வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணனுக்கு எப்படிதான் பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். இங்க யாருமே அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்க முன் வரலன்னு நினைச்சோம். கடைசியில நார்த் இந்தியால இருந்து பொண்ணு வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் கூட சொல்றாங்க. அன்னைக்கு கார்த்திகா கூட என்ட்ட சொல்லுச்சு. சேரன் அண்ணாவுக்கு சந்தாவ கல்யாணம் பண்ணி வைக்கலாமேன்ட்டு. நான் தான் 2 பேருக்கும் எப்படி பாஷையே புரியாது. எப்படி பேசிக்குவாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னேன். ஆனா அண்ணனே ஓகே சொல்லிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் வந்துட்டு அது என்னடா பேச பேச சரியாயிடும். ன்னு அதெல்லாம் பார்வையிலேயே பேசிக்குவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நிலா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. சேரனுக்கு இப்படி ஒரு கல்யாணம் அமைய போகுதுன்னு சொல்லிட்டு, சேரன் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வர்றாங்க. "அண்ணே நீ எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கன்னு எங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருச்சுண்ணே. அனிஷோட தங்கச்சிய நீ கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்க போலுக்க. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல" அப்படின்னு சோழன் கேட்கறாங்க. "போடா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வைக்கப்பட்டு போறாங்க. சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.